இனிய வணக்கம். அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்திலே 115வது அதிகாரம். அதில் 9வது திருக்குறள் 1149. அலர் நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்த கடை என்ற குறள். இப்போ விரைவாக சொல்கிறேன். அலர் நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்த கடை என்ற குறள். தலைவன் சொல்கிறான், பயப்படாதுமா, உன்னை விட்டு கைவிடவே மாட்டேன், என்னைக்கும் நான் உனக்கு தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறான், நம்பிக்கையை செலுத்துகிறான், நாடி நரம்புகளிலெல்லாம் நம்பிக்கையை பதிய வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தலைவன். அலர் நாண ஒல்வதோ அஞ்சலோம்பு, இந்த வார்த்தை தான், அஞ்சாத, நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு தெம்பா சொன்னவன் இன்னைக்கு அவன்பாட்டி போயிட்டான் சார். எங்கே போனான்னு தெரியல. தான் எங்கே போனான்னா வித்தற்றவன் அல்ல, கடமைக்காகத்தான் சென்றிருக்கிறான். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு வரல. ஆனால் இந்த ஊர் சும்மா இருக்குமா? அதுக்குள்ள எப்படி போயிட்டான்? பலர் நாண நீத்த கடை பேசப்படும் ஒரு தலைப்பாக மாற்றிவிட்டான். அரையா போன அந்த ஆள் இன்னும் காணோம், இந்த பொண்ணு பாவம், வருவானா மாட்டானா, ஐயோ இந்த பொண்ணு, இப்படின்னு எல்லாரும் நாண எட்கப்பட நீத்த கடை சென்று விட்டான், பிரிந்து சென்றான். இப்போ ஒல்வதோ அப்படின்னு ஒரு தொடர் போடுறான், முடிவதோ அலர்னான ஒல்வதோ. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஊராரின் பழி பேச்சுக்கெல்லாம் நான் என்னதான் செய்யறது? இதுக்காக பயப்படுறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு விடையை அதுக்குள்ளே பொதித்து வச்சிருக்கா. என்னன்னா, அவன் தந்த நம்பிக்கையில் நலிவு இருக்கலாம், ஆனால் எங்கள் காதலில் பொலிவு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நிச்சயம் வளர்ந்து விடுவார். ஆனால் இந்த ஊரார் அந்த இடைப்பட்ட நேரத்திலே பேசி தீர்வதிலே இன்பம் காண்கின்றனர். அதனால தான் அலர்னான ஒல்வதுன்னு ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கிறேன், இந்த தலைவி கேட்டுக்கிறேன். எப்போவுமே ஒரு சிக்கல் வரும்போது சிக்கலை பல கோணங்களில் சிந்திக்கிறதுன்றது உளவியல் தன்மை. இப்படி அப்படி அப்படின்னு ஒரு 10 கேள்விகளை எழுப்பிக்கொண்டு அந்த கேள்விகள் மூலமாக உள்ளுக்குள் இருந்து பதிலை கொண்டு அந்த தீர்வை உள்ளுள் காணக்கூடிய ஒரு உத்தி தான் இந்த உளவியல் உத்தி. இந்த உத்தியை தான் தலைவி ரொம்ப அழகாக கையாளுறான். அதனால் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் வரல, சரி போயிட்டான், இன்னைக்கு பேசப்படுறேன், நான் எங்கள் காதல் பேசப்படுது, ஆனால் அதுக்காக நான் அஞ்சு ஒதுங்க முடியுமா? ஒல்வதோ என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இதிலும் வெற்றி பெறுவோம், நாங்கள் இணைவோம், நம்பிக்கை நலிவு இருக்கலாம், காதலில் பொலிவு இருக்கிறது என்பது மிக அழகாக சொல்லும் குரலாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.